எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். கரூர் மாவட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்துள்ளார். அங்கு கரூரும் நம்முடையதுதான், கோவையும் நம்முடையதுதான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு களத்துல சாத்தியப்படும், இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். கரூரில் அறியப்பட்ட முகமா அங்கு ஒரு வளமா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு திமுகவிற்கு கை கொடுக்க போகுது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? தற்சமயம் அது கொங்கு மண்டலம் முழுக்க அது கேட்டஸ் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு முழுக்க அது பெரிய பேசுபொருள் இருக்கு. யாரு ஜெயிப்பா யாரு தோப்பா அந்த தாக்கெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி எடுத்த இந்த ரிஸ்க் பெரிய விஷயம் பூஸ்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அவர் கரூர்காரரு. கரூர்ல ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிச்சதே ஒரு ரொம்ப ரொம்ப டஃப்பான சீட் தான். போன வாட்டி ஜெயிச்சதே அன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் எதிர்த்து ஜெயிச்சார். அவர் நினைச்சிருந்தா பக்கத்துல அரவக்குறிச்சியில் கூட ஜெயிச்சார். அரவக்குறிச்சின்னு ரொம்ப திமுக ரொம்ப சாதகமான ஒரு தொகுதி. அவர் அரவக்குறிச்சியை ஜெயிச்சு எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல ஜெயிச்சாருன்னா கூட அவர் மாவட்டத்துல திமுக ஆள் ஒருத்தருக்கு அதிமுக ஆள் ஒருத்தருக்கான்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் ஆனா நான் திமுக என்னோட ஹோம் சீட் கரூர் தான் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி ஜெயிச்சு காமிச்சு ஒரு கரூர்ல 4க்கு 4 ஜெயிச்சு ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணார். இப்போ அதை விட ஒரு படி மேல போய் கோயம்புத்தூருக்கு இங்க கோவை நிற்கிறாரு. இது ஒரு பெரிய அவர் எடுத்திருக்க பெரிய ரிஸ்க். அது அது ஒருத்தருக்கு தன்னுடைய அரசியல் மீதும் களத்தின் மீதும் சுப்ரீம் கான்பிடன்ஸ் இருக்கிறாரு. அதுதான் இந்த ரிஸ்க் எடுக்க முடியும். செந்தில் பாலாஜி அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி. அவருக்கு களத்துல களத்துலதான் அவர் காது இருக்குன்ற மாதிரி இங்க எப்படி கிரவுண்ட் ரியாக்ட் ஆகும், எப்படி அந்த மக்களை ஹேண்டில் பண்றது எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் இந்த ரிஸ்க் எடுத்தா ஏதோ ஒரு நம்பிக்கையோட கோயம்புத்தூருக்கு அந்த கேடர்ஸும் பெரிய அளவுக்கு இதுக்கு பூஸ்ட் ஆவாங்க. ரீசெண்டா கூட கோயம்புத்தூர்ல சில பேர் போனவங்க அங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள், சும்மா அங்க காய்கறி வேலை செய்வாங்க, செந்தில் பாலாஜி நிக்கிறாங்க, என்னங்க சூப்பரா இருக்கு. அது அந்த கோயம்புத்தூர் முழுக்க அது பேசும் பொருள் இருக்குது. ஓகே. இப்ப திமுக கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய சென்னையா இருக்கட்டும், திருச்சியில விஜய் நிக்கிறாருன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க தொகுதிகளுடைய இம்பாக்ட் பரவலா போய் சேரும். அந்த மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல இருக்கிறது மற்ற தொகுதிகள்ல ஓட்டை கணிசமா பெறுவதற்கான வாய்ப்பா இது இருக்குமா? நிச்சயமா கோவை மண்டலத்துல இருக்க எல்லா தொகுதியிலுமே பெரிய இம்பாக்ட் ஏற்படுது. இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்க 10மே நம்ம தான் அப்படின்னு சொல்றாரு. பட் என்னுடைய ஃபிகர் அங்க கோயம்புத்தூர்ல திமுக ஜெயிக்கிற பொசிஷன் 5 தொகுதியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் 5 ஜெயிச்சாலும் பெரிய லாபம். நீங்க 0 இந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல திமுக ஆளே இல்ல, வேலுமணியோட பாலிடிக்ஸ் எதிர்ப்பு ஆளே இல்லைன்றது ஒரு பொசிஷன் இருக்கும்போது இவரே கோயம்புத்தூர் போய் நிக்கிறது அது பெரிய அது திமுக காரர்கள் அங்க கோயம்புத்தூர் உள்ள இருக்க திமுக காரர்களுக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ். லோக்கல்ல இருக்கவங்க சீட்டு கிடைக்கல, நம்ம என்ன புது வேட்பாளர் நிறைய போட்டிருக்காங்க, என்ன சீட்டு கிடைக்கல அப்படின்னு நினைச்சாலும் அடிமட்டு தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய தலைவர் நமக்கான திமுக ஒரு முகமாக கோயம்புத்தூர்ல வந்திருக்காரு. பெரிய ஒரு அவங்க மத்தியில பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருக்கு. குறிப்பா விஜயோட ஒப்பிட பேசும்போது இப்ப விஜய் 2 தொகுதியில் நிற்கிறது பல பேர் அதுல 2 தொகுதி நிக்கிறது 2 தொகுதியில் நிற்கிறது இந்தியாவில் சர்வசாதாரணம். அதுக்கு சட்டம் அதுக்கு அலோவ் பண்ணுது. இவர் அதை அவைல் பண்ணிக்கிறார். அப்புறம் ஆனா தமிழ்நாட்டுக்கு அதுக்கு புதுசு. ஜெயலலிதா 96 2001 ட்ரை பண்ணாங்க. பட் நாமினேஷன்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் 2 தொகுதியில் நிக்கிற இது யாருமே தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணது கிடையாது. இவர் தான் விஜய் ட்ரை பண்றாரு. அதுக்கு இப்ப திமுகவினர்லாம் அவர் தைரியம் இருந்தா ஒரு தொகுதியில் நிக்க சொல்லுங்க, எதுக்கு 2 தொகுதியில் நிக்கிறாரு, திருச்சி கிழக்கு தான் வேணும், பெரம்பூர் நிக்காம வர சொல்லுங்க அப்படின்ற அந்த மாதிரிலாம் ஒரு சவால் போயிட்டு இருக்கேன். இப்ப அவரோட செந்தில் பாலாஜி ஒப்பிடும்போது செந்தில் பாலாஜி நினைச்சா கரூர்ல நின்று இருக்கலாம், ஒரு சேஃப் சைடு நின்றுக்கலாம், இங்கேயும் நின்றுக்கலாம். கரூர் டஃபா இருக்கு. அரவக்குறிச்சி திமுக உறுதியா ஜெயிக்கிற தொகுதி தான். அந்த தொகுதி என்னன்னு வந்துக்கலாம். பட் ஒரே தொகுதி தான் நிற்பேன், இந்த தொகுதி தான் நிற்பேன் வந்தது அவரோட கான்பிடன்ஸ் காட்டுது. நான் கிரேட்டர் அமௌங் தி ஈக்குவல்ஸ் அந்த மட்டும் அப்படின்ற மாதிரி அது காட்டுது. இது வெற்றி பெற்றா இது அதுக்குடைய செந்தில் பாலாஜி ஸ்டேஜ்ன்றது பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலே பயங்கரம் வளரும்.
என்னுடைய கேள்வி என்னன்னா 2024 தேர்தலில் செந்தில் பாலாஜி களத்துல இல்ல, அவர் சிறையில இருந்தாரு. அப்ப டிஆர்பி ராஜாவை அங்க பொறுப்பு போட்டு அப்பவே இவங்க 40க்கு 40 வென்று காமிச்சிட்டாங்க. இப்ப செந்தில் பாலாஜி போய் தான் அங்க வெற்றி தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? நிச்சயமா. ஆனா அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மக்கள் ஒரு மாதிரி இருக்கும். பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுக பெரிய போக்கஸ் பண்ணலாம். அதிமுக பாஜக தனியா இருந்தாங்க. ஒருவேளை அதிமுக பாஜக ஒன்னா இருந்தாங்கன்னா கோயம்புத்தூர்ல அவங்க வெற்றி பெற்ற வாய்ப்பு கூட அங்க நிறைய இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒன்னா இருக்காங்க. வேலுமணி அவரோட ஒரு பெரிய ஆர்கனைசர், செந்தில் பாலாஜிக்கு ஈக்குவலான ஒரு ஆர்கனைசர் வேலுமணி. அங்க கேடரஸ் அவங்க பயங்கர இதாக இருக்காங்க. இப்போ கூட கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அதிமுக 5 தொகுதி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ திமுகவோட கோயம்புத்தூர் முகங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட ஒப்பீட்டுக்குரிய அளவு இல்லை. அவங்க ஸ்டேச்சர் கம்மி தான். வேலுமணின்றவர் அதிமுக எடப்பாடிக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய அந்த கேடரஸ் மத்தியில அதிகம் பாப்புலர் லீடர்ஸ்னா எங்க வேலுமணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எடப்பாடி சேலத்துல 11க்கு 10 அடிச்சாரு, இவர் 10க்கு 10 அடிச்சாரு, இவரும் 10 எங்க அடிச்சாரு. ஸோ இவர் கண்ட்ரோல் 10 எம்எல்ஏ இருக்கிற அந்த மாதிரி கணக்குது. ஸோ அப்புறம் அந்த ஸ்டேச்சர் இவருக்கு இருக்குன்றதால இந்த ஸ்டேச்சர்ல திமுக ஆள் இல்லை. இப்ப நேரு மாதிரியோ இங்க சேகர் பாபு மாதிரியோ இல்லை, ஆள் இல்லை. நம்ம இவர் நானே வரேன் அப்படின்னு வந்தாரு. அது கோவை தெற்கு சூஸ் பண்ணது ஒரு அருமையான சாய்ஸ். ஏன்னா அங்க பல ஒரு ராஜீவ் காந்தி நிற்க போறாரு அப்படின்ற ஏன்னா வெளி மாவட்டத்துல இருந்து வந்து நிற்கக்கூடிய நபர் தான் அங்க நிக்கலாம். இன்னும் ஆப்போசிஷன் பெருசா இருக்காது. ஸோ அப்படியோட வாய்ப்பு இருக்கும்போது இவரே அதை அவைல் பண்ணிக்கிறாரு. அதுல அங்க போயிட்டு கான்பிடண்டா போயிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் ஓகே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. கரூர்ல அந்த ஒரு சீட் தோத்தாலும் பரவாயில்ல, மற்ற 3ல ஜெயிச்சு வந்துடும்னு பார்த்தா அவரு இருக்கும்போது நான் கரூரும் நான் என்னால ஜெயிக்க முடியும், இங்கேயும் ஜெயிக்க முடியுன்றது கான்பிடன்ஸா போயிருக்காரு. கரூர்ல நிக்கிறது வெயிட் பண்ண கூட அவர் உறவினர் மாதிரி தான் தகவல் வருது. அது அரவக்குறிச்சி அங்க எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்கு. அது கரூர்லயும் போய் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட நிழல் தான் நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸ்டாலினும் இன்னைக்கு போய் கரூரும் நமது கோவை நமது என்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கரூர்லயும் நம்ம அவங்க போனதால கரூர் விட்டுற மாட்டோம். கரூர் கண்டிப்பா அந்த 4 நாள் திரும்ப அடிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகத்தோட கரூர்லயும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மூவ். இது பெரிய ரிஸ்கி போல்டு மூவ். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ் தான். நம்ம ஒரு அரசியல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா ஒரு சில ரிஸ்க்குகள் எடுத்து தான் தீரணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிஸ்க் தான் இது. இதுல வெற்றி பெற்று வந்தாருன்னா சும்மா செந்தில் பாலாஜிக்கு திமுக அமைச்சரவையில என்ன பொசிஷன் தெரியல, அந்த பவர் ஸ்ட்ரக்சர்ல திமுக அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு அப்புறம் இவர் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடரா கண்டிப்பா அமைச்சவாரு. அது கொங்கு மண்டலத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் லீடரா இருப்பார். ஏன்னா கரூர் ஒரு இருக்கு, சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் ரெண்டுலயும் ஆளுமைன்னா இடையில இருக்கிற அந்த மாவட்டத்திலேயே ஒரு ஆளுமை எக்ஸ்டெண்ட் ஆகும். திருப்பூர் ஈரோடு பகுதிகளிலையுமே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலம் மொத்தமே அவரோட கண்ட்ரோலுக்குள்ள வரும். எந்தெந்த தொகுதிகள் குறிப்பா கோயம்புத்தூர்ல வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? இப்போதைக்கு கோவை வடக்கு பாஜக கேண்டிடேட் டிசைட் ஆகல. வானதி சீனிவாசன் தான் நிக்கிறான்ற மாதிரி டாக் இருக்கு. பட் அண்ணாமலை நிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருக்கு. கிணத்து கடவுள் வாய்ப்பு இருக்கு. மேட்டுப்பாளையம், வால்பாறை எல்லாம் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு உள்ள தொகுதிகள். நம்ம மாவட்ட வாரியா அரசும்போது கோயிலை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன கேண்டிடேட் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி போகலாம். பட் இப்போதைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு வர தகவல்கள் வருது. நீங்களே கடந்த முறை சொல்லியிருக்கீங்க அதிமுக கோயம்புத்தூர்ல ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு. இப்ப திமுக பக்கம் போவதற்கான காரணமா என்ன இருக்கும்? எந்த இடத்துல அதிமுக பலவீனப்படுறாங்க? இல்ல, போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2-3 தொகுதி 2000-3000 அப்படி ஸ்மால் மார்ஜின் தோத்துருக்காங்க. கிரவுண்ட் ஒர்க் அங்க இருக்கு. அவங்க எல்லா அந்த ரிசோர்சஸ்ல யூஸ் பண்ணி பக்காவா அந்த ஊரு சூப்பரா வச்சிருக்காரு. கிரவுண்ட பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. கட்டமைப்பு பக்காவா வச்சிருக்காரு. இப்ப இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு திமுக கிட்ட இன்னைக்கு 5 ஆண்டு ஆட்சின்னா சில ரிசோர்சஸ் இருக்கும். அவங்க கிட்ட தொண்டர்கள் இருப்பாங்க. பட் ஒரு ஃபேஸ் ஆட்டு ஒரு லீடர் வேணும். இப்போ கோயம்புத்தூர் அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில எஸ்பி வேலுமணி மீது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். எஸ்பி வேலுமணி தான் அவங்க கோயம்புத்தூர் அதிமுக முக மாதிரி அவங்க கொண்டாடி இருப்பாங்க. எப்படி திருச்சியில இருக்கிறவங்க நேரு இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் அந்த கோயம்புத்தூர்ல அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அதை கவுண்டர் பண்ணோம்னா இப்ப இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸா அங்க போய் நிக்கணும்.
திமுக அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட் லெவல் ஃபேஸ் தான் இருக்கணும். செந்தில் பாலாஜி வந்து பெரிய மூவ் அது. நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும்.